நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்போம். ஷாப்பிங் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஸ்மெல் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். எமோஷனல் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால நீங்க யோசிச்சிருக்கீங்க? இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து ஏன் இந்த செல் மார்க்கெட்டிங்க அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இவ்வளவு முக்கியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செல் மார்க்கெட்டிங்ல என்ன இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பத்தி தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூட கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த செல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த செல் மார்க்கெட்டிங் பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்த எமோஷன்ஸை அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வெளிக்கொண்டு வரணும். அப்படி வெளிக்கொண்டு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகப்படியா கொண்டு வர முடியும். ஸோ அதனாலதான் இந்த செல் மார்க்கெட்டிங் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெருமளவு பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த செல் மார்க்கெட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பெல் பண்ணும்போது அந்த ஸ்மெல் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நோஸ்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி ரெசிப்டாரை ட்ரிகர் பண்ணுது. இந்த ஆல்ஃபாக்டரி ரெசிப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த லிம்பஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த லிம்பஸ் சிஸ்டம்க்கு போய் இந்த சிக்னலை அனுப்பிடும். அந்த லிம்பஸ் சிஸ்டம் வந்து டைரக்டா வந்து நம்ம பிரெயினோட கனெக்டா இருக்கிறதுனால எமோஷன்ஸ் வந்து அதிக அளவுல வெளிவருது. அண்ட் அதே மாதிரி மெமரிஸும் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இந்த சென்ட் மூலமா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த சுவாசிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது லாங் லாஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த செல் மார்க்கெட்டிங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பெருமளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த செல் மார்க்கெட்டிங் பத்தி. இந்த ஸ்மெல் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்மெல் பண்ற விஷயத்த சார்ந்த விஷயங்கள், அது எமோஷன்ஸா இருக்கலாம், அந்த மெமரிஸா இருக்கலாம், அங்க நம்மளுக்கு நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், அதை சார்ந்த விஷயங்களை வந்து நம்மளால 35% வரைக்கும் ரிமெம்பர் பண்ண முடியும். எதை கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா வெறும் 5% மட்டுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேட்கிற விஷயத்த சார்ந்த மெமரிஸா இருக்கட்டும் இல்ல இந்த எமோஷன்ஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வெறும் நம்மளால 5% மட்டும்தான் ரீகால் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா அந்த பாக்குற விஷயத்த சார்ந்த விஷயங்கள் மெமரிஸோ இல்ல எமோஷன்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளால 2% மட்டுமே ரீகால் பண்ண முடியும். அண்ட் 1% மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தொட்டு பார்க்கிறோம் அப்படின்னா அந்த தொட்டு பார்க்குற விஷயத்த சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் மெமரிஸ் நம்மளால வெறும் 1% மட்டுமே நம்மளால ரீகால் பண்ண முடியும். இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னா நம்மளால அதிகமான விஷயத்த அதை சார்ந்த விஷயத்த நம்மளால ரீகால் பண்ண முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான பங்கு. ஸோ இந்த செல் மார்க்கெட்டிங் வந்து நம்மள எந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை நம்மளுக்குள்ள இருந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்மெல் இன்ஸ்டியூட் வந்து இன்னும் ரிசர்ச் பண்றாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிய வருது அப்படின்னா 75% ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து 75% நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு எமோஷன்ஸ் வருது இல்லையா, அந்த எமோஷன்ஸ்ல வந்து 70% ஆஃப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மெல்னால தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்மெல்லுக்கும் எமோஷன்ஸ்க்கும் எந்த அளவுக்கு ஒரு டீப்பர் கனெக்ஷன் இருக்கும்னு சொல்லி இந்த ரிசர்ச் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. சர்வே படி வந்து நம்மளுக்கு 11% அப்படிங்கிறது சேல்ஸ் வந்து அதிகப்படியா நடக்குது. ஒரு பிராண்ட் வந்து அவங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல வந்து செல் மார்க்கெட்டிங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா 11% வந்து சேல்ஸ் வந்து அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்னொரு சர்வே சொல்லுது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய பாப்புலர் பிராண்ட் நைக். ஸோ நைக்கும் வந்து அவங்களோட பிசிக்கல் ஸ்டோர்ஸ்ல வந்து இந்த செல் மார்க்கெட்டிங்க பயன்படுத்துறாங்க. இந்த செல் மார்க்கெட்டிங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுடைய சேல்ஸ்ல 15.9% அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செல் மார்க்கெட்டிங் பத்தின ரிசர்ச் ஸ்டடிஸ் நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு செல் மார்க்கெட்டிங்கை பத்தி இன்னும் நல்லா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்க இருக்காங்கன்னா ஏன் இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல வந்து இந்த செல் மார்க்கெட்டிங் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு போர்ஷனாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா செல் மார்க்கெட்டிங் மூலமா எனக்கு அதிகப்படியான எமோஷன்ஸ் வெளிக்கொண்டு வர முடியும் கஸ்டமர் கிட்ட. அதனாலதான் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல செல் மார்க்கெட்டிங்கும் அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடுத்தது வந்து இந்த செல் மார்க்கெட்டிங் பயன்படுத்தினால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த செல் மார்க்கெட்டிங் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து பிராண்ட் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு சென்டை ஸ்மெல் பண்ணிட்டு அதே சென்டர் நம்ம எங்கேயாவது ஸ்மெல் பண்ணும்போது அந்த சென்டை நம்ம முன்னாடி ஸ்மெல் பண்ணிருக்கோம்ல அதை சார்ந்த அந்த ரெகக்னேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மெமரிஸ் அந்த எமோஷன்ஸ் அந்த பிராண்டை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிகால் பண்ணுவோம். அந்த பிராண்டை பத்தின எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அதிகப்படியாக இருக்கும். இந்த செல் மார்க்கெட்டிங் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த பிராண்ட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ஈஸியாவே கிடைக்கும்.
அண்ட் அதே மாதிரி சேல்ஸ் நம்மளுக்கு அதிகப்படியாக நடக்குது. ஏன் அதிகப்படியாக நடக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து அதிக நேரம் ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்றதுனால நம்மளுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே நடக்குது. அண்ட் அதிகப்படியாக நடக்குது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க நடந்துட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு லாயல்ட்டி உண்டாகுது. ஸோ நம்ம கடைக்கு வரும்போது அந்த சென்ட் அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லபடியாக வருது. ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் வர்றதுனால அந்த அட்மாஸ்பியரை பற்றியும் அந்த பிராண்டை பற்றி அவங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ள உருவாகிறதுனால பிராண்ட் மேல ஒரு லாயல்ட்டி, ஒரு நம்பகத்தன்மை உருவாகுது. என்னைக்குமே ஒரு பிராண்ட் மேல ஒரு நம்பகத்தன்மை உருவானா மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லாயல் கஸ்டமரா மாறுவாங்க. நம்ம கிட்ட திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டோர்ஸ் வந்து சிக்னேச்சர் சென்ட் அப்படிங்கிறது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் சென்ட் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த தனித்துவமான சென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அவருக்கு நம்ம நினைச்ச மாதிரியான இமோஷன்ஸை நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றதுல கவனமா இருக்கும். ஸோ எந்தெந்த ஃபிளேவர் யூஸ் பண்ணா என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும், அண்ட் எந்த ஃபிளேவரை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சிக்னேச்சர் சென்ட் வந்து நம்மளால பயன்படுத்த முடியும், உருவாக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு சென்ட்ல. லாவெண்டர், வெண்ணிலா, இந்த மாதிரி பல வகையான ஃபிளேவர்ஸ் இருக்கு. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து எங்கெங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உதாரணமா லேவண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா லேவண்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். எஸ்பெஷலி எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு, நம்ம ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அதில் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆஃபீஸ், ஸ்பாஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஏரியாஸ் மாதிரி இந்த யோகா சென்டர் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் ரெண்டாவது வந்து வெனிலா ஃபிளேவர். வெனிலா ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும், ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். இது பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வெனிலா ஃபிளேவர் யூஸ் பண்றது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். வந்து நம்ம சிட்ரஸ் ஃபிளேவர் பத்தி பார்க்கலாம். இந்த சிட்ரஸ் ஃபிளேவர் அப்படிங்கிறது எதுல இருந்து வருது அப்படின்னா கிரேப்ஸ், ஆரஞ்சு, லெமன் இதுல இருந்து வரக்கூடிய ஃபிளேவர் சிட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிட்ரஸ் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் பண்ணும், ஒரு எனர்ஜி ஃபீல் கொடுக்கும், திடீர்னு நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், சரியான தன்மைகள் இதுல இருக்கு. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒர்க் பிளேசஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஜீன்ஸ்ல இடங்கள்ல பயன்படுத்தலாம். அடுத்தது பெப்பர்மெண்ட் ஃபிளேவர். இந்த ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு உணர்வு கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது வந்து கிடைக்கும். ஸோ இது எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஸ்டடி சென்டர்ஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல, ஜிம்ஸ்ல இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து இக்காலட்டஸ் ஃபிளேவர். இந்த ஃபிளேவர் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஆன்சைட்டியை குறைக்கும், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹெல்த் கேர் சென்டர்ஸ், வெல்னஸ் சென்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் ஏரியாஸ்ல பயன்படுத்துறது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது வந்து ஜாஸ்மின் ஃபிளேவர். இந்த ஜாஸ்மின் ஃபிளேவர் வந்து பெரும்பாலும் ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஜாஸ்மின் ஃபிளேவர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ்ல, ஸ்பாஸ்ல இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிளேவர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எங்கெங்க பயன்படுத்தலாம், எஸ்பெஷலா உங்க பிராண்ட்ஸ்க்கு தேவையான அந்த ஃபிளேவர் என்ன அப்படிங்கறது நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்க. அது உங்க பிராண்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு சிக்னேச்சர் சென்ட் நீங்க பயன்படுத்துங்க. வரைக்கும் சென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம். அது ஃபிளேவர்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த ஃபிளேவர்ஸோட பெனிஃபிட்ஸ் அது எங்க பயன்படுத்தலாம், இதை பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து இந்த சென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து என்னென்ன கருவிகள் மூலமா நம்ம வந்து எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருவிகள் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த கருவிகள் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்யூசர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல நிறைய டிஃப்யூசர்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். முதலாவது வந்து HVAC டிஃப்யூசர்ஸ். இந்த HVAC டிஃப்யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வென்டிலேஷன் மூலமாகவோ இல்லை ஏர் கண்டிஷனிங் மூலமாகவோ சம அளவுல எல்லா இடங்களையும் வந்து இந்த சென்ட்டை வந்து பரப்ப விடணுங்கிறதுக்காக பயன்படுத்துற கருவி வந்து HVAC டிஃப்யூசர்ஸ். ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் ஏரியா இருக்கு, ஒரு பெரிய கமர்ஷியல் ஏரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சென்ட்டை சம அளவுல எல்லாத்துக்கும் ஈக்குவலா எல்லா இடங்களையும் பரவணும் அப்படின்னா இந்த HVAC டிஃப்யூசர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படும் அப்படின்னா பெரிய பெரிய கமர்ஷியல் ஏரியாஸ், பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும் அப்படின்னா அங்க ஓகேவா இருக்கும். அண்ட் ஹோட்டல்ஸ், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அங்க பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து கிரீன் டிஃப்யூசர்ஸ்.
இந்த ரீடிஃப்யூசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுல வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்ல வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஊற்றுவாங்க. இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் மூலமா வந்து அந்த ஸ்டெம் வந்து அந்த ஆயில்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஆயில்ல இருக்கக்கூடிய அந்த சென்ட் இருக்குல்லையா, வாசனை இருக்குல்லையா, அந்த வாசனை வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லோ மெயின்டெனன்ஸ். இதை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு பெரிய அளவுல செலவு தேவைப்படாது, எலக்ட்ரிசிட்டியும் அந்த அளவுக்கு தேவைப்படாது. அண்ட் அதே மாதிரி நீங்க சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா இது அப்ளிகபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் டிஃப்யூசர்ஸ். இந்த அல்ட்ராசோனிக் டிஃப்யூசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அல்ட்ராசோனிக் வேவ்ஸை பயன்படுத்தி அந்த வாட்டரை வந்து ஒரு ஃபைன் மிஸ்டா பிரேக் அவுட் பண்ணிடும். இப்படி பிரேக் அவுட் பண்றது மூலமா அதுல இருக்கக்கூடிய சென்ட் இருக்குல்ல, அந்த சென்ட் வந்து எல்லா இடமும் சமமா பரப்பக்கூடும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு லைட்டிங்கான ஆம்பியன்ஸ் கொடுக்கணும் நம்மளோட ஒர்க் பிளேசஸ்ல அப்படின்னா இது நல்லாவே ஷூட் ஆகும். ஸோ இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஸ்பாஸ், பிளண்டர் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடங்கள் இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து நெபுலைசிங் டிஃப்யூசர்ஸ். இந்த நெபுலைசிங் டிஃப்யூசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு இது வந்து எந்த ஒரு தண்ணியும் ஹீட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணுது. முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய அல்ட்ராசோனிக் டிஃப்யூசர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, வாட்டர் தேவைப்படும். ஆனா இதுக்கு வந்து வாட்டர் தேவைப்படுது, வாட்டரே இல்லாம எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸா பிரேக் அவுட் பண்ணி சென்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் பரப்ப இருக்கும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நல்லா பியூரான சென்ட் இருக்கும், பெரிய இடங்கள்ல கவர் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி அந்த ஆயில் வந்து எந்த ஒரு விதத்திலையும் டைலூஷன் ஆகாம இருக்கும். ஸோ எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஏரியாலையும் நீங்க பயன்படுத்தலாம், ஹோம்ஸ்லையும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பிளகிங் டிஃப்யூசர்ஸ். இந்த எலக்ட்ரிக் பிளகிங் டிஃப்யூசர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எசென்ஷியல் ஆயில்ஸ்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்ம ஹீட்டோ இல்லை ஃபேன் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் சென்ட்டை பரப்புறதுக்கு உதவக்கூடிய கருவி. அண்ட் இது வந்து ஒரு கன்சிஸ்டண்டா சென்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு இருக்கணும். அண்ட் இது அது வந்து ரீஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரீஃபில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸும் நமக்கு கிடைக்குது. இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒர்க் ஸ்பேசஸ்ல, சின்ன சின்ன ஒர்க் பிளேசஸ்ல இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களும் இதுக்கு அந்த மாதிரி ஷூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அரோமா பீட்ஸ் அண்ட் ஷேஷெட். ஸோ இது வந்து ஒரு ஷேஷெட் வடிவில் இருக்கும். இது மூலமாவும் நம்ம சென்ட்டை வந்து எல்லா இடங்களையும் வந்து பரப்பலாம். பட் இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியா, ஸ்மால் ஸ்பேசஸ் மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து ஏன் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து பட்ஜெட் லிமிட்டடா இருக்கா அப்படின்னா இதை நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேசஸ்ல நீங்க வச்சுக்கலாம். அது ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வந்து இது கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு ஸ்மால் ஸ்பேசஸ்ல உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது வந்து போர்ட்டபிள், எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கேண்டில் அண்ட் மேட்ச் செட். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சென்டர். இதுல வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல ஒரு லைட்டிங் அட்மாஸ்பியர் கொடுக்கறதுனால இதை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு காசியான அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்னா கூட இதை பயன்படுத்தலாம். ஸோ இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்த நீங்க கிரியேட்டிவா ஏதாவது ஒரு அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இதை நீங்க பயன்படுத்தலாம். ஸோ உங்க பட்ஜெட்ல கண்டிப்பா டிஃப்யூசர்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இன்னும் நிறைய டிஃப்யூசர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல பிசிக்கல் ஸ்டோர் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய பெரிய பிராண்ட்ஸோட இந்த சென்ட் மார்க்கெட்டிங் அவங்க ரியல் டைம் அவங்க பிசிக்கல் ஸ்டோர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பெரிய பிராண்ட் டைட்டான் இருக்குல்லையா, வாஷ் பிராண்ட். ஸோ அவங்க வந்து டைட்டான் ஸ்கின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருக்காங்க டைட்டான் ஸ்கின் அப்படிங்கிற அந்த பிராண்ட் மூலமா. ஸோ அவங்க அந்த பிசிக்கல் ஸ்டோர்ஸ்ல வந்து அந்த டைட்டான் ஸ்கின் அந்த பிசிக்கல் ஸ்டோர்ஸ்ல வந்து சென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. இது பயன்படுத்துவது மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அவங்க பிராண்டுக்குன்னு ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்குது, ஒரு பிரீமியமான இமேஜ் கிடைக்குது, அவங்க பிராண்ட் மேல அந்த லாயல்ட்டி கிடைக்குது, அண்ட் அவங்க நினைச்ச அந்த சேல்ஸ் அதிகப்படியாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் எசென்ஷியல்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸரியான இந்தியன் ஸ்கின் கேர் பிராண்ட். இவங்க வந்து ட்ரெடிஷனல் முறையில வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து சென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இவங்க வந்து ட்ரெடிஷனல் பிராண்ட் இல்லையா. ஸோ இந்த ட்ரெடிஷனல் பிராண்டுங்கிறதுனால இவங்களோட சென்ட் மார்க்கெட்டிங்லேயும் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஃபிளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாண்டல்வுட், ரோஸ், ஜாஸ்மின் இந்த மாதிரியான ஃபிளேவர்ஸை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது பயன்படுத்துறது மூலமா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நிறைய மாதிரி உங்க பிராண்டோட வந்து இந்த சென்ட்டை வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேப் இந்தியா. ஃபேப் இந்தியா வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான். ஸோ இவங்க ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் இவங்க சென்ட் மார்க்கெட்டிங் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல வந்து நிறைய கஸ்டமைஸ்டான சென்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இன்சென்ஸ் ஸ்டிக் யூஸ் பண்றாங்க. இன்சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊதுபத்திங்க. இதை நான் டிஃப்யூசர் மெத்தட்ல சொல்ல மறந்துட்டோம். இது நீங்க வந்து ஊதுபத்திலையும் பயன்படுத்த நல்ல ஃபிளேவர் உள்ள ஒரு ஊதுபத்தியை பயன்படுத்தும் போது கஸ்டமருக்கு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும் பிராண்டோட. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு
ஒரு ஆம்பியன்ஸையும் கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மெத்தடை தான் வந்து ஃபேட்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷனல் அட்மாஸ்பியர் கொண்டு வர முடியுது. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவங்க கஸ்டமருக்கு கொண்டு வர முடியுது. நெக்ஸ்ட் வந்து காமா ஆயுர்வேதா. இந்த காமா ஆயுர்வேதாவும் ஒரு இந்தியன் பிராண்டா ஒரு ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் பிராண்ட். இவங்களும் வந்து சென் மார்க்கெட்டிங் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து தான் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. வெல்னஸ் பிராண்ட்லயும் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க சென் மார்க்கெட்டிங்கை வந்து ஒரு நேச்சுரலா இருக்கணுங்கிறதுக்காக வெட்டிவேர், பேச்சோமி அண்ட் லெவண்டர் இந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ் வந்து அவங்களுடைய சென்ட்ல இருக்க மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பயன்படுத்தி இருக்கிறது எல்லாமே அதுவும் வெட்டி வேலையெல்லாம் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் இவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க இந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ் உள்ள ஒரு சென்டர் வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் இவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஷாப்பிங் என்வரான்மெண்ட் என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இனிஸ்பிரி இந்தியா. இனிஸ்பிரி இந்தியான்றது வந்து ஒரு சவுத் கொரியன் பியூட்டி பிராண்ட். ஆனா இந்தியாவிலும் இருக்காங்க பர்சன்ஸ், இந்தியாவிலும் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சென் மார்க்கெட்டிங்ல வந்து கிரீன் டீ. ஸோ ஏன் அவங்க கிரீன் டீ யூஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கிரீன் டீங்கிறது வந்து ஒரு கீ ப்ராடக்டாகவும் இருக்கு. ஸோ அதனால இவங்க சென் மார்க்கெட்டிங்ல வந்து இந்த கிரீன் டீயை வந்து ஒரு பெருமளவுல பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி பயன்படுத்துறது மூலமா வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி அவங்க பிராண்டுக்கும் இந்த சென்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது. மக்களுக்கு வந்து இனி லாயல்ட்டி அதிகப்படியாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கறதுக்கும் இது நல்லாவே உதவுது அப்படின்னு சொல்றாங்க. வந்து கோத்ரேஜ் ஏர் வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் கம்பெனி. இவங்களும் வந்து சென் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினா வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ் அப்போ அதிகமாக யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஏர் ஃப்ரெஷ்னரையே வந்து ஒரு சென்ட்டாவே பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இது பயன்படுத்துறது மூலமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து அவங்க ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ் அப்போ அதிகமாக அந்த ஃப்ரெஷ்னஸ் சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கான சேல்ஸ் வந்து அதிகப்படியாக நடக்குது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கெஃபே காஃபி டே. கெஃபே காஃபி டே அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் காஃபி செயின் கம்பெனி. ஸோ இவங்களும் வந்து இந்த சென்ட் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பயன்படுத்துறாங்க. இவங்க வந்து சென்ட்டை பயன்படுத்தாம இவங்களோட காஃபி ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த காஃபி ஸ்மெல்லையே வந்து ஒரு சிக்னேச்சர் சென்டா பயன்படுத்தி வெல்கமிங் அட்மாஸ்பியரா பயன்படுத்துறாங்க. ஸோ இப்படி பயன்படுத்துறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து இந்த ஸ்மெல்ல பார்க்கும்பொழுது அந்த சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகப்படியாக தூண்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வெல்கமிங்கான அட்மாஸ்பியர் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம காஃபி எல்லாம் வந்து மில்கா கொடுத்து நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கிறவங்களுக்காக பிடிக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சென் மார்க்கெட்டிங் தான். அவங்களோட அந்த காஃபி பிளேயரே வந்து அவங்க சென் மார்க்கெட்டிங்கா பயன்படுத்திட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆத்தென்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபிளேவர் இருக்கு, அந்த ஸ்மெல்ல வந்து நீங்களும் ஒரு சென்ட்டா பயன்படுத்தினா கண்டிப்பா அது மூலமா உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல் அதிகப்படியாக சுவாசிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசைன் அப்படிங்கிறது அதிகப்படியாக தூண்டியும் பசியும் வந்து லைட்டா தூண்டப்படும் அப்படின்றது உண்மை. நெக்ஸ்ட் வந்து தாஜ் ஹோட்டல் வந்து அவங்களும் சென் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட ஒரு லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான சென் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சாண்டியோ அண்ட் ஜாஸ்மின் தான் வந்து இவங்க சென்ட்டா யூஸ் பண்றாங்க. வரவேற்பறைக்கும் சரி நிறைய மாதிரி கெஸ்ட் ரூமுக்கும் சரி இந்த மாதிரியான சென்டை தான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை பயன்படுத்துறது மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு வெல்கமிங் அட்மாஸ்பியர் கிடைக்குது. கஸ்டமருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கம்ஃபர்டபிள் ஒரு வார்ம் ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது எல்லா பிராண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான ஃபிளேவர்ஸ் என்னவோ உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான ஃபிளேவர்ஸா பார்த்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான பிராண்ட் தான். இவங்களும் வந்து சென் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான சென்ட் பயன்படுத்துறாங்க அப்படின்னா லெமன் கிராஸ். ஸோ இந்த லெமன் கிராஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, அந்த ஃபிளேவர்லாம் நான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த லெமன் கிராஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு ஃபிளேவர் கொண்டு வரணும், ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் பயன்படுத்துறோம். அண்ட் அதே மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் கொண்டு வரணும், ஒரு ரெஜுனேட்டிங் அட்மாஸ்பியர் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் இது பயன்படுத்துறாங்க. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்குறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் பத்தி தான் பார்த்துருப்போம். குளோபல் பிராண்ட்ஸ்ல எதுவுமே டிஸ்கஸ் பண்றேன். நான் இந்த இந்தியன் பிராண்ட்ஸ் பத்தியே பார்த்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃப்யூசர்ஸ் பயன்படுத்தணும் இல்லையா, இதை பயன்படுத்தும் போது நீங்க பார்த்து பயன்படுத்தணும். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, நல்லா லார்ஜான ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் HVACனா வந்து நீங்க பெரிய ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் பயன்படுத்தலாம். இப்ப சின்னதா இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்யூசர்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். நிறைய பேர் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா இன்சென்ஸா இருக்கட்டும், இந்த கேண்டிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் அடுத்தது வந்து
நீங்க HVAC, ஹீட் டிஃப்யூசர்ஸ், அல்ட்ராசவுண்ட் டிஃப்யூசர் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது கரெக்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா அதுல இருந்து ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு வேற மாதிரி ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு இரிட்டேஷனா நம்ம கஸ்டமர்ஸ்க்காக அதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடிஷனல் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க சென்டர் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. கஸ்டமர் சிக்னேச்சர் சென்டர் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் கூட இது ஒரு ஸ்மால் ஏரியாஸும் நீங்க மொபைல் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, கஸ்டமருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க. அப்புறம் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கிடைக்கலாம், ஒரு பாசிட்டிவான ஃபீலை கொடுக்குறா அப்படின்னு கேளுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுவே கன்வியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்க வீட்டுல நெகட்டிவா ஃபீட்பேக் பண்ணுச்சு அப்படின்னா வேற ஃபிளேவரை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிளேவர்ஸ் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. அந்த சீசன் ஃபிளேவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு மூடை கொடுக்கும் கஸ்டமருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடா இருக்கட்டும், நீங்க நினைக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூடை வந்து கண்டிப்பாவே கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க எந்த மாதிரியான ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணீங்க அந்த ஃபிளேவர்ஸ் வந்து எந்த ஒரு அலர்ஜிக்கும் இல்லாம எந்த ஒரு சென்சேஷனும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபீட்பேக்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அடிக்கடி கரெக்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஃபிளேவர் வந்து அதிகமா நிறைய இடத்துல பரவுற மாதிரி இருக்கும், அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து நீங்க அடிக்கடி பண்ணிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பா வந்து இது மூலமா உங்க கஸ்டமரோட எமோஷன்ஸ் வந்து உங்களால அதிகப்படியாக கொண்டு வர முடியும். முக்கியமா வந்து அலர்ஜிக் இல்லாம நான் டாக்ஸிக் இல்லாத மாதிரியான இந்த சென்ட்டை வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோ இதோட இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம்.